மே 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் பாலாற்றங்கரையில முக செதஞ்ச நிலையில ஒரு ஆண் சடலம் புதைக்கப்பட்டிருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அந்த தகவலை கேட்டுட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீசார் தலை மட்டும் அழுகிய நிலையில வெளியே நீண்டுகிட்டு கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் உடலை முழுவதுமா தோண்டி வெளியே எடுத்த போலீசார் யார்தான் இவரு, யார் இங்க கொண்டு வந்து புதைச்சது, கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னு விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்ச படாளம் போலீசார் தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் குறித்து சுற்றுவட்டார காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் சமீபத்துல யாரும் காணாம போயிருக்கிறதாகின புகார்கள் ஏதும் வந்திருக்கான்னு பக்கத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் பாலாற்றங்கரையோரம் இருக்கிற ஆணூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் 2 நாளா காணும்னு போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில அங்க போன போலீசார் காணாம போன நபர் யார், கடைசியா எப்போ வேலைக்கு வந்தாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் காணாமல் போன நபர் பெயர் சங்கர்னோ 60 வயதானவருன்னு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல காணாமல் போன சங்கர் வேலை செஞ்ச அதே செங்கல் சூளையில தான் அவரோட மகன் முருகனும் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால போலீஸ் அவரிடம் விசாரிச்சப்போ அவர் அடிக்கடி இப்படிதான் காணாம போயிடுவாருன்னு 2-3 நாள்ல திரும்பி வந்துடுவாருன்னு பதட்டமே இல்லாம சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின போலீசார் முருகனோட பேச்சுல நம்பிக்கை இல்லாம செங்கல் சூளையில வேலை பார்க்கிற மத்தவங்க கிட்ட காணாமல் போன சங்கர் குறித்து விசாரிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு ஆய்வு பண்ண போலீசார் சடலமாக மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத நபர்தான் காணாமல் போன சங்கர்னு உறுதி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா முருகனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் போலீசார் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்போ கிடைச்ச தகவல்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது உயிரிழந்த 60 வயதான சங்கர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த நெல்வயல் கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட 2வது மகனான முருகனுக்கும் வள்ளுவம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்திற்கு அப்புறம் ஆணூர்ல இருக்கிற ஒரு செங்கல் சூளையில முருகன் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அதோட செங்கல் சூளைக்கு பக்கத்திலேயே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தன்னோட மனைவியோட முருகன் வாழ்ந்து வந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் முருகனோட அப்பாவான சங்கரும் அதே செங்கல் சூளையில பணிக்கு சேர்ந்திருக்காரு. அதோட செங்கல் சூளைக்கு பக்கத்துல இருக்கிற தன்னோட மகன் வீட்டிலேயே தங்கவும் செஞ்சிருக்காரு. அப்போன்னு பார்த்து சங்கருக்கும் அவரோட மருமகளுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு முருகன் தனிப்பட்ட சில பணி காரணமா வெளியே போக சங்கரும் அவரோட மருமகளும் நெருங்கி பழகி இருந்திருக்காங்க. தன்னோட வேலைகளை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த முருகன் தன்னோட அப்பாவும் மனைவியும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைச்சிருக்காரு. இதனால கடும் கோபம் அடைஞ்ச முருகன் வீட்டை திறந்து உள்ளே போய் தன்னோட அப்பாவான சங்கரை கட்டையால் பலமாக தாக்கி இருக்காரு. கோபம் அடங்காத முருகன் திறந்து சரமாரியாக தாக்க ரத்த வெளியேறி சங்கர் அங்கேயே உயிரிழந்திருக்காரு. இதுக்கப்புறம் தன்னோட மாமனாரான ரவி போன் செஞ்ச முருகன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து உயிரிழந்த சங்கரோட உடலை எடுத்துட்டு இருசக்கர வாகனத்துல கொண்டு போய் பாலாற்றல ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல புதைச்சிட்டு கிளம்பி இருக்காங்க. சடலத்தை சரியா புதைக்காதனால அந்த பக்கமா வந்த சில பேர் சங்கரோட உடலை பார்த்துட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததால இந்த விவகாரம் வெளியே தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் முருகனையும் அவரோட மாமனாரான ரவியையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைச்சாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக முருகனோட மனைவி கிட்டையும் போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.